ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, டூராவும் ஹீரோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக பேசி கொஞ்சம் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்களை பார்க்கும்போது ஜின்னுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெறியாயிட்டிருக்கு. எல்லாமே உன்னால தான், நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே உன்னால தான். ஆனால் நீ ஏன் கூட இல்லாமல் அவன் கூட இருந்து இவ்வளோ ஹாப்பியாக நீ சிரிக்கிறியா? விடமாட்டேன், நான் இதை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறானோ தெரியல. ஒரு வகையில் இந்த ஜின்னு பையனை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் தெரியுது. ஆனால் இது பண்ண விஷயங்கள்லாம் மன்னிக்கக்கூடியது இல்லை. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோட ஃபேமிலி எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாட்டிமா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சங்குவோட பையன்தான் அந்த ஜின்னு. ஸோ அவன் ஃப்ரெண்டு இருக்காள் ஜின்னோட அம்மா, அவங்க எல்லாத்தையுமே வீட்டை விட்டு பற்றி விட்டாங்க அப்படி இப்படின்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா மேரியோட சத்தம் கேட்குது. பாட்டிமா எங்கே இருக்கீங்க? நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவோட வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஹாலில் தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போது இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல. ஹீரோட அப்பா வந்து கேட்குறாங்க, அம்மா என்ன விஷயம்? உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பொலிவாக இருக்கே அப்படின்னு. ஏதாவது குட் நியூஸா அப்படின்னு அந்த பாட்டிமா கேட்கும்போது, ஆமாம் அது குட் நியூஸ் தான். என்ன அப்படின்னா, ஹீரோவை வந்துட்டு நான் அடாப்ட் பண்ண போகிறேன், அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு. ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? என் பையன் என்ன தெருவில் கிடக்கிற குப்பையா? நீங்கள் நினச்சா அடாப்ட் பண்ணிப்பீங்க, இல்லைன்னா வேணான்னு தூக்கி போடுவீங்களா? நீங்கள் தானே ஃபஸ்ட்டு அவனை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணீங்க, இப்போ திரும்பவும் அது ஃபைனல் ஆயிடுச்சுன்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அப்போ அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு அவனை அடாப்ட் பண்ணுறத கேன்சல் பண்ண கிடையாது. ஆனால் டூரா இடையில வந்ததுனால நான் கொஞ்சம் யோசிக்க டைம் எடுத்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் ஹீரோட அப்பாவோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹாப்பினஸ்லாம் தரல, ஒரு மாதிரியாக வெறப்பாக தான் உட்காந்துட்ருக்காரு. ஸோ மேரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, ஹீரோ வந்துட்டு என்னோடய பிரதர் தானே, அப்போது நான் வந்து உங்கள் பொண்ணு மாதிரி தானே, அப்போ நான் உங்களை அப்பான்னு தானே கூப்பிடணும். அப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, இதுக்கு நீங்கள் ஒத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு ரொம்ப க்யூட்டாகவே சொல்லிகிட்டு இருக்கா. என்னம்மா பொசுக்குன்னு அப்பா அப்பான்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி வேற விடுது. அட உனக்குமே இந்த மாதிரி க்யூட்டான ஒரு பொண்ணு வேணும்னு தானே சொன்னேன், அது இப்போ நிறைவேறிடுச்சு, அப்புறம் என்ன அக்செப்ட் பண்ண அப்படின்னு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க, பார்க்கறதுக்குமே நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவோட கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்து டேரக்டராக ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட பொசிஷன் உங்களே தான் எதிர்பார்த்துட்ருக்கு அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுது. இந்த விஷயத்த சொல்லும்போது டூரா பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து டூசிக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்கான். நான் உன்னோட அண்ணன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஏன் முன்னாடி உன்னை ஹக் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்னு. ஆமாம் நாங்கள் ஹக் பண்ணுவோம், என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்களா. டேய் என்னால் முடியலடா, அவங்க 2 பேருக்கு நான் சூனியம் வச்சுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபன்னாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உன்னை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணேன், எங்கனால தான் உனக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுமே கால் பண்ணி இந்த மாதிரி அவர் அடாப்ட் பண்ணுறத ஃபைனல் பண்ணிட்டாராமா அப்படின்னு. இவன் ஒரு மாதிரியாக இருக்கான், டே நாங்கள் எல்லாருமே ஓகே தான்டா, எங்களை நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. ஸோ இவனுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் டூசன் அப்புறம் இந்த பாட்டிமா 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அங்கே தான் விட்டுட்டு வெளியே வந்துட்டுருக்கான். இவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா மேரி இருக்கால, அவள் ஃபாலோ பண்ணியே வந்துட்டுருக்கா. ஸோ இவனும் யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான், நீ நீ எங்கேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர, அதுவும் வீட்டிலேருந்து. எது வீட்டிலேருந்தா, எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க, அதான் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணியாச்சுல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு நாளுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னாலலாம் அவ்வளோ சீக்கிரம் அதை விட முடியாது அப்படின்னு. இங்கே பாரு, நம்ம எதுக்கு பிரேக்கப் பண்ணோன்னு உனக்கு தெரியும்ல, எங்கள் அம்மா உன்னை வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ இதை வந்து மாற்றவும் முடியாது, திரும்பவும் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவும் முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் பிரேக்கப்லாம் பண்ணலையே, நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி தானே பிரேக்கப் பண்ண வச்சாங்க, எப்படியோ நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. நான் எப்படி உன்னை விட்டு போகிறது, உன்னோட தாட்ஸ் தான் எனக்கு டெய்லியும் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்துமே டூசிக்குமே கேட்டு தான் இருந்திருப்பான் போல், அவனுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா மேரியோட அம்மாக்கிட்டேயுமே அவங்க செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க, மேரி வந்துட்டு காலையில் நைட்டு இந்த மாதிரி எல்லா டைம்லையுமே டூசனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? சரி இந்த விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ டூசனோட ஃபோட்டோ வச்சு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவங்களுமே எடுத்து சொல்கிறாங்க,
இங்கே பாரு, இது உங்கள் 2 பேத்துக்கும் செட் ஆகாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. என்னம்மா பேசுகிற? அவன் நல்ல பையன் தானே, எனக்கும் தெரியுமா, டூசன் ரொம்பவே நல்ல பையன்தான். ஆனால் அவங்க அம்மா உன்னை ஏமாற்றி காசெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவனோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவனை டேட் பண்ண ஒத்துப்போம்? டூசனோட அம்மா மேலே தானே தப்பு, டூசன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே, அதையே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ இவங்களுக்கா என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. இதுக்கப்புறமா டூசிக் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ சொல்லிட்டுருக்காங்க, டெய்லியுமே மேரி வந்து வீடு அப்புறம் ரெஸ்டாரண்ட் இது ஃபுல்லாமே டூசனை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு டூசனை மறக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது போல். இவருமே சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு டூசனை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும், அவன் ரொம்பவே வந்துட்டு நல்ல பையன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன்தான். ஆனால் லாஸ்ட் டைம் உங்கள் அம்மா பண்ண விஷயங்களை தான் எங்களால் மன்னிக்கவே முடியாது. அப்போது டூசிக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அன்னைக்கு எங்கள் அம்மா பண்ண அந்த காரணத்தினால தான் நாங்கள் 3 பேருமே வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்த எல்லா விஷயங்களுமே கட் பண்ணிட்டோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நீங்கள் டூசனை பற்றி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா 2 பேருமே தான் கஷ்டப்படுறாங்க, 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னுமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நான் கூட என் தம்பிக்கிட்ட இதுக்கப்புறம் பேச மாட்டேன், அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கும் பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் மாறுற மாதிரி தான் தெரியுது. அப்படியே டூசனை வீட்டில் காட்டுறாங்க. மேரி பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்கா, அப்படியே கதவை திறன்னு. இது மேரியா, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் கதவை ஓப்பன் பண்ணா, அவள் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறா. இவனுக்கு ஒன்றும் புரியல, மேரி என்னாச்சு அப்படின்னு. அது நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்றாவே இருக்கலாம், ஏன்னா எங்கள் அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் என்னை பிரேக்கப் பண்ணுறேன் அது இதுன்னெலாம் சொல்லவே சொல்லாத, நீ என் சைட்லேருந்து என்னை பாதுகாக்கணும் சரியா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரில, பட் இவனுமே மேரியை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதனால் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறமா ஜின்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா காரில் உட்காந்து பன்னெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஃபாரின்லேருந்து ஒரு கால் வருது. ஸோ இங்கே இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பான் போல். அவன் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, உன்னோட கம்பெனி தான் ஆல்ரெடி ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு பிரச்சனையில் இருக்காமே, ஸோ நான் வந்து உனக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த தண்ணிக்குள்ளே தான் இறங்கி போயிட்டுருக்கான். அந்த டைம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. ஸோ அந்த காலை பார்த்தோன்னா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்த மாதிரி பாவம் அழுதுட்ருக்கான். இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான், சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, என்னடா அந்த போட்காரனை கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு. ஆமாம்மா கண்டுபிடிச்சிட்டேன், இன்றைக்கி நைட்டு நான் இங்கேருந்து போகிறேன், ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை பார்த்துக்கோங்க, நான் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறமா உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன், இந்தாங்க இந்த வாட்சை வந்துட்டு விற்றுக்கோங்க, இதில் எப்படி ஒரு $1,00,000 வரும், ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த காசை ரொம்பவே செலவு பண்ணிடாதீங்க அப்படின்னு. என்னடா நீ திரும்ப என்னை பார்க்கலாம் வரமாட்டியா, அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம டூரா அப்புறம் ஹீரோ இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சிட்டே வீட்டுக்கு ரிட்டன் போகிறாங்க. சரி நீ பார்த்துப்போ அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ டூரா அப்படின்னு யாரோ கூப்பிட்றாங்க. இவளும் திரும்பி பார்த்தா அங்கே ஜின்னு தான் நின்றுட்டுருக்கான். அவள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. இங்கே பாரு, என் கூட கொஞ்சம் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் என்னத்த உன்ட்ட பேசணும், பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ என்கிட்ட பேசக்கூட வேணாம், நம்ம லாஸ்ட்டாக ஒரு டின்னர் மட்டும் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்காளா. நான் தான் சொல்கிறேன்ல லாஸ்ட் டைம் சொல்லிவிட்டு, என் கையை பிடிக்க கூட உனக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்கா, வா வா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண ஒரு கட்டத்தில் அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறா. மண்டையில் லைட்டாக அடிபட்டுருது, மயக்கம் போட்டுறா. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் அவளை தூக்கி காரில் போட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கான். கொஞ்சம் நேரத்தில் இவ பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிட்றா. டீ எங்கடா என்னை கூட்டு போயிட்டுருக்க, வண்டியை நிறுத்து நிறுத்து அப்படின்னு. என் மேலே கோவப்படாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, நான் உன்னை ஹர்ட் பண்ணுற அந்த இன்டென்ஷனில் கிடையாது, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் காஃபி மட்டும் உன் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. டே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கான். நீ என்ன சூஸ் பண்ணாமல் அந்த லூசு பையனை சூஸ் பண்ணில்ல, அவன் அப்படி என்ன தான் உனக்கு பண்ணிட்டான், நானும் தானே உன்னை லவ் பண்ணேன், ஆனால் என்னை பார்த்தாலே நீ அந்தளவுக்கு வெறுக்கிறீல்ல, லாஸ்ட்டாக நான் உன் கூட சாப்பிடணுன்னு மட்டும்தான் நினைக்கிறேன், இதான் என்னோட லாஸ்ட் விஷயம் அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னால் முடியாது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நீ என்னை அந்தளவுக்கு வெறுக்கிறியா, அப்போனா வீடு ஆஃப்டர் லைஃப்பில் நான் மட்டும் எப்படா தனியாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ நீ என் கூட வந்து
கம்பெனி கூட அப்படின்ற மாதிரி சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு பயமாயிருது. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட் எல்லாத்தையுமே கழட்டிட்டு அந்த கார்லேருந்து குதிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த கலவரத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. வண்டியை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அதில் விட்டுறேன் போல். ஸோ அப்படியே ஒரு புதற்குள்ளே தான் அப்படியே கரப்பாம்பூச்சி கவுந்த மாதிரி வண்டி கிடக்க. ஃபஸ்ட்டு ஜின்னு பையன் தான் அப்படியே முழிச்சு தடுமாறி வெளியே வந்துட்டுருக்கான். டூரா எங்கடா போனா அப்படின்ட்டு அவளை தான் தேடிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் அங்கிட்டு கிடக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா பார்த்து பயந்துடுறான். இருந்தாலும் கிட்ட போயிட்டு டூரா டூரா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் தான் படுத்துட்டு இருக்கா. அப்படியே கையை பார்த்தீங்கன்னா தூக்கி பார்க்குறான். கை பார்த்தீங்கன்னா பின் சைடு திரும்பி இருக்கு. ஒரு மாதிரி உடஞ்சிச்சுன்னா பின் சைடு வந்து திரும்பி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இவ கண்டிப்பாக செத்து போயிட்டா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிடுறான். அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டேன். நம்ம ஹீரோனுக்கு தான் ஃபோன் கால் பண்ணி பார்க்குறான். பட் எந்த ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை வரல. சரி ஓகே தூங்கிட்டாப்பல அப்படின்ட்டு இவனும் அதை பெருசாக எடுத்துக்கரல. மறுநாள் காலையில் ஒரு கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் ஹைக்கிங் போகிறாங்க போல். ஸோ அப்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹனி அங்கே பாருங்களேன், ஒரு கார் வந்து கவுந்து கிடக்கு, ஒரு வேளை ஆக்சிடென்ட்டோ அப்படின்னு. ஸோ அப்படியே அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்கும்போது டூராவை பார்த்துறாங்க. ஐயோ அங்கே பாரியோ ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்கா அப்படின்னு. ஸோ இவருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே கிட்ட வந்து பார்க்குறாங்க. இவளோட கை பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு திரும்பி இருக்குது. கால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி பேக் சைடில் வேறு திரும்பி இருக்குது. இவரும் ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்கும்போது தான் அவளுக்கு மூச்சு இருக்குது. அடியே இவள் உயிரோட தான் இருக்கா, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம டூசிக்கா தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான், அம்மா டூரா எங்க அப்படின்னு. அவன் நேற்று நைட்டு ஹீரோவோட டேட்டுக்கு போயிருந்தா, இன்னி வரல. அவள் வந்ததுக்கப்புறம் நீ தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத, ஏன்னா அவள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவா அப்படின்னு. அப்படியா, நேற்று நைட்டு வரலையா, ஆனால் அவள் ஏன் ஃபோன் பண்ணி கூட சொல்லலை அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த டைம் ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி டூராவோட ஃபேமிலி மெம்பரா நீங்கள் அப்படின்னு. நடந்த விஷயங்களை சொல்லியிருந்திருப்பாங்க போல். இவனும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனை வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் அவன் வேலையில் வந்து ஜாயின் பண்ண போகிறான் போல். ஸோ அதை பற்றி சேர்மன் பேசிட்டு ஒரு நாள் வந்துட்டு நீ டூராவை கூட்டு வா, டின்னருக்கு நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு. இவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறான். அவங்களும் ரொம்ப வார்மாக தான் வெல்கம் பண்ணுறாங்க. சரி இப்போனாச்சும் நம்ம ஆளுக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் ஃபோனே போக மாட்டுது. என்ன தாண்டா அவளுக்கு ஆச்சு, நேற்று மெசேஜ் பண்ணோம் ரிப்ளை பண்ணல, இன்றைக்கி ஃபோனு போக மாட்டுது அப்படின்னு. அந்த டைமு டூசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி அழுகுறான். என்னடா ஆச்சு, டூராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான், இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்து கேட்குறான், என்னடா ஆச்சு அப்படின்னு. எனக்கு தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இவ எதுக்கு அந்த காருக்குள்ளே போனா, யார் ஓட்டிட்டு வந்தா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னே தெரியல இப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் தான் டூராவோட ஃபேமிலி மெம்பர்ஸா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஜின்னோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. தெரியுமே, இவன் தான் அந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு. ஸோ இவர் தான் அவங்க டூரா வந்துட்டு கடத்திட்டு போயிருக்காங்க. நாங்கள் சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு. டூசிக்கு பார்த்தீங்கன்னா வருதே கோவம். எது அவனா என் தங்கச்சியை கடத்திட்டு போனா, இதுக்கு முன்னாடி அந்த நாய் என் தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காது பத்தலையா, நான் போகிறேன், அவனை நான் கொலை பண்ண போகிறேன், நான் அவனை கொண்டாதான் எனக்கு வந்துட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். டூசிக்குனால முடியலை. 2 நாள் இவங்க நல்லா இருந்தால் 3ஆவது நாள் ஏதாவது ஒரு எமகொண்டா இவங்களை தேடி வந்துடுது. அந்த போலீஸ் எல்லாருமே இங்கேருந்து போயிடறாங்களா. இதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், அவள் எப்படி இருக்கா அப்படின்னு. அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்கனால இதுக்கப்புறம் நடக்க முடியாது அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை நீங்கள் ஏதோ சொன்னீங்க, என் காதில் தப்பாக கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அவனால் நடக்க முடியாதுன்னு ஏதாவது சொன்னீங்களா? ஆமாம், அவங்களால இதுக்கப்புறம் நடக்க முடியாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு அவங்க இங்கேருந்து போயிடறானுங்க. டூசிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டுருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜின்னு பையன் தானே, அவனை கண்டிப்பாக நான் கொலை பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளையே பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சால்வ் ஆயிரும், கண்டிப்பாக நீ நடப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜின்னு பையன் வந்துட்டு டூராவை கிட்னாப் பண்ணிட்டான், அதனால பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களால நடக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, டூரா வந்துட்டு தப்பான பொண்ணு, காசுக்காக ஒரு ஹோட்டல் ரூமுக்கு ஒரு டேரக்டர் கூட ஒன்றா இருக்க போனா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்ததில்ல. அதை அரேஞ்ச் பண்ணதே இந்த ஜின்னு தான். இவன் தான் டூராவை வந்துட்டு ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சுருக்கான், அவள் பேரையே வந்துட்டு கெடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே டிவியில் வந்துடுதா. இதை பார்த்திங்கன்னா ஹீரோட ஃபேமிலி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அந்த பாட்டிமாக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட பாவி பையிலே, ஒரு பொம்பளை பிள்ளை ஏன்டா இந்த அளவுக்கு பாடுபடுத்துகிற அப்படின்னு.
அதே மாதிரி ஜூன் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை பார்த்துட்டு சேர்மன் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் இப்போ வரைக்குமே ஜின்னு வந்துட்டு இந்த ஃபேமிலியோட ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தானே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கம்பெனி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதே மாதிரி டூராவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிடுறா. பக்கத்துலேயே நம்ம ஹீரோவும் டூசிக்கும் தான் இருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு, ஆமாம் எனக்கு என்னோட காலை வந்துட்டு ஃபீல் பண்ணவே முடியல. என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவ அத எடுத்து பார்க்க போறா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா விடமாட்றான். ஸோ இவளுக்கா என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. டூசிக்கு பார்த்தீங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிடுறான். நீ ஏன்டா அழுகுற? அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு. ஸோ பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க போல். அவள் பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டுருக்கா. அதே சமயம் அந்த டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பாரில் தானே வேலை பார்த்துட்ருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் அரசல் பரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. எது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அவனால் நடக்க முடியாதா அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வராங்கன்னு எல்லாரும் ஓடிட்டுருக்கானுங்க. ஸோ இந்த அம்மாவை அங்கேருந்து ஓட ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா கொத்தா பிடிச்சிடுறாங்க. ஐயோ என்னை விடுங்கய்யா, நான் இங்கே சும்மா வேலை தாயா பார்க்குறேன், நான் போய் என் பொண்ணை பார்க்கணுயா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஆனால் அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் டூசன் கிட்ட டூசிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து பாட்டிமாவை நல்லா பார்த்துக்கோ, டூரா சீக்கிரமாகவே குணமாகி வந்துடுவா அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக அழுதுட்டு தான் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அந்த நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் கால் வருது. இவனும் வந்து பார்க்குறான். இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கு, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து என்னை வெளியேடுறா, டூராக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, நான் அவளை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளுக்கு கஞ்சியெல்லாம் வச்சு கொடுக்கணும், வேறு யார் பார்த்துப்பா அப்படி இப்படின்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும் டூராவை அந்த ஜின்னுக்கிட்ட போன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்த அப்படின்னா டூராக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்காது. எங்கள் 3 பேத்துக்கும் ஒன்றை மாதிரி ஒரு அம்மா தேவையே கிடையாது. இதுக்கப்புறமும் நீ எங்கள் லைஃப்பில் திரும்ப வந்துடாத, நாங்கள் 3 பேர் எங்கள் லைஃப்பை பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன வெளியேடுறான்னு சொல்லியே கத்திட்டு இருக்கு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா துளி கூட கண்டுக்கறல. நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக குடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவோட ஆன்ட்டியை தான் கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தானே எழுதுவாங்க. ஸோ ஒரு டேரக்டரை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவனுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் போல், நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாறில் அவனோட கையை பிடிக்க அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிரும். ஐயோ நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லும்போது, இல்லைங்க இதுக்கு முன்னாடிலாம் என் கையை யாருமே டச் பண்ணதில்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ என்ன அவசரப்பட்டு அவன் கையை வேற பிடிச்சிட்டோமே. ஆமாம் அவன் ஏன் அந்த மாதிரி சொன்னான்? ஒருவேளை நான் சிங்கிளாக இருக்கேன்ற மாதிரி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறானோ? இல்லை நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ரைட்டர் ஆக போகிறோம், நம்மளோட ஃபஸ்ட்டு கதை வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. இதுக்கப்புறம் டூராவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காளாம். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அப்புறம் உனக்கு வந்துட்டு தெரப்பி செஷன்லாம் இருக்குது, ஸோ சீக்கிரம் நம்ம நடந்துடலாம், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் இதுக்கப்புறம் என்னை மீட் பண்ணுறதுக்கெல்லாம் வர வேண்டாம், உங்களோட லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம் நான் நடக்க முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீங்களும் இங்கே வந்து சும்மா கஷ்டப்படாதீங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்க, நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணுறதுக்காக போகிறானா. இவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுட்டுருக்கா, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு. லூசிக்கும் பதறி போய் ஓடி வந்துட்டுருக்கான், என்னாச்சு அப்படின்னு. ஓப்பா ஃபஸ்ட்டு இவரை இங்கேருந்து போக சொல்லுங்கள், நான் இவரை பார்க்கவே விரும்பலை, இவர் அவரோட லைஃப்பை பார்த்துட்டு போக சொல்லுங்கள் அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்து பயங்கரமாக குமுறி அழுதுட்டுருக்கான். இதுக்கப்புறம் திரும்பவும் நியூஸில் பார்த்தீங்கன்னா டூரா மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, எல்லாமே இந்த ஜின்னு பையன் தான் பண்ணது அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி போராட்டம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. டூரா கிட்ட நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும், அவங்க லைஃப்பை திரும்பி கொடுங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவானுங்க? இதை எல்லாத்தையுமே டூராவும் பார்க்க தான் செய்கிறா. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் அந்த ஜின்னு பையனை போய்ட்டு கொலை பண்ணணும், எல்லாத்துக்குமே காரணம் அவன் தானே, இப்போ நான் நடக்க முடியாமல் போனதுக்கு காரணமே அவன் தானே, நான் போகிறேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தவிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாக இரு, உனக்கு பதிலாக நான் வந்துட்டு அவனை கொலை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவளுக்கு இப்போ தான் சுயநினைவு வருது. ஐயோடி அங்கே போகாதடா ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு நில்றா அப்படின்னு. ஸோ டூசிக்குமே வந்துட்டுருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு தூக்கி விட்றான். அவள் பார்த்தீங்கன்னா கட்டிலேருந்து கீழெல்லாம் விழுந்திருப்பா. ஒப்பா அவனை ஸ்டாப் பண்ணுங்க, அவன் ஏதாவது தப்பாக பண்ணிட போகிறான், ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனை மீட் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ என்னோட பையன்ப்பா, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னோட அம்மாவுக்கு சேர்மன் கால் பண்ணுறாங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், உடனடியாக ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா அப்படி என்ன நம்மகிட்ட பேச போகிறாங்க அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் நிறைய காசெல்லாம் எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீ
நீ நியூஸ் எல்லாம் பார்த்தியல உன் பையன் என்ன பண்ணான் அப்படின்னு. ஸோ இந்த காசெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் எங்கனாச்சும் போய் நிம்மதியாக இருங்க. இது மட்டும் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த காசு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. இதே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ ஹீரோ தான் இந்த மாதிரி வர சொல்லி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்திருப்பான் போல். அப்போ தான் ஜின்னு வெளியே வருவான் அப்படின்றதுக்காக. அம்மாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. அங்கே ஜின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுறான். அம்மா என்னம்மா என்ன வர சொன்னேன், எப்படி உனக்கு காசு கிடச்சிது அப்படின்னு. அது உன்னோட அண்ணா தான் கொடுத்தான். இந்த காசை வச்சுட்டு வா நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஜின்னு அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான். அம்மா இவன் என்ன கையோடவா நீ கூப்பிட்டு வந்த, எது நான் ஏன்டா கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் ஜின்னுக்கு புரியுது, அட பைத்தியமே காசை கொடுத்து நம்மளை இந்த மாதிரி சிக்க வச்சுட்டானுங்க, அது தெரியாமல் நீ வந்துட்டியே அப்படின்னு. அம்மா ஓடு ஓடு அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காங்க. பின்னாடியே ஹீரோவும் துரத்தி வந்துட்டுருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.